என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? வாழ்க்கையில எந்த பழி என் மேல வந்துடக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த பழி தினம் தினம் இந்த வீட்டுல என் மேல வருது. திரும்ப திரும்ப என்ன திருடினே சொல்றாங்க. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தப்பவோ அடுத்தவங்க காசுக்கு நான் ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. இது உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சிக்க வச்சிருக்கே, இது நியாயமா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ சக்தி உள்ள தெய்வமா இருந்தா நான் உன்னை கும்பிட்டது வேண்டது எல்லாம் உண்மைன்னா என் குடும்பமே உன் காலடியில விழுந்து கிடக்கிறத நீ நினைச்சு பார்த்தன்னா எனக்கு இந்த ஒரே ஒரு உதவிய மட்டும் பண்ணு. என் குடும்பத்தோட சேர்த்து வச்சிரு. எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா கருப்பா? யார்கிட்ட நான் சொல்லி அழுவேன்? நான் படுற கஷ்டம் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? எனக்கு நல்லது பண்ணணும்னு உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது? சொல்லு கருப்பா. ஐயா, காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா எடுத்துக்கோங்க. அங்க வச்சுட்டு போ. ஐயா ஐயா, என்னடா ஐயா கிட்ட எதுவும் தனியா சொல்லணுமா? என்ன பார்த்தோன்னே ஷாக் ஆகுற? அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா. முன்னாடி வேலை பார்த்த டிரைவர் பாலா வந்திருக்காங்களாம்மா, அதை சொல்ல தான் வந்தேன். பாலாவா? ஆமாங்கய்யா. அவன் எதுக்கு இங்க வந்தான்? யார் கூப்பிட்டாப்பா அவனை? ஐயா. என்ன ஐயா, இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? இல்லைங்கய்யா, இது வந்து உன்னை நம்பி டிரைவர் வேலை கொடுத்தா 2 நாளைக்கு வருவ, அப்புறம் காணாம போயிடுவ, அப்புறம் 2 நாள் வருவ, அப்புறம் ஐயா உன்னை எப்படி வேலைக்கு வச்சுப்பாருன்னு சொல்லி குடிகார பையில போடான்னு விரட்டி விடுறதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட வந்து பாலா வந்திருக்கான், அவன் வந்திருக்கான், இவன் வந்திருக்கான்னுட்டு ஐயாவை பார்த்தேன். நான் சில விஷயம் சொல்லணும்னு கதறிக்கிட்டு நிற்கிறாயா. கதறிக்கிட்டு இருக்கானா? அவன் எதுக்கு கதறிக்கிட்டு இருக்கான்? ஆமாய்யா, ஏதோ வீட்டில் பிரச்சனையா, அதனால ஐயாவை பார்த்து நேராக பேசணும், ஐயா என் சூழ்நிலை புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறான் ஐயா. சரி போ, வர சொல்லு. சரி ஆகட்டுங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, அது யாராவது கண்ணீரும் கம்பளையுமா வந்தா அப்படியே நீங்க மனசு உடைஞ்சு போய் இலகி போயிடுவீங்கல்ல, அதனாலதான் அந்த தோட்டக்காரி உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன பேசுற? வாயா வாயா வேமா வாயா. ஐயா இந்த வந்துட்டாப்லையா. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஏய் ஏய் எந்திரா. சரிங்க. டேய் எந்திரியா, எந்திரியான்றா, எந்திரியா வேமா. இத பாரு, இப்படி அழுதுட்டு வந்து கால்ல விழுறது இதுக்காகலாம் உன்னை கூட்டிட்டு வர சொல்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அது சொல்லு முதல்ல. ஐயா வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லைங்கய்யா. அந்த டென்ஷன்ல தான் இங்கே வந்து என்னால் கார் ஓட்ட கூட முடியலைங்கய்யா. இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு வேற தெரியலைங்கய்யா. அதான் உங்க காலிலே விழுந்துடலான்னு வந்துட்டேங்கய்யா. என்னை திருப்பி அனுப்பிடாதீங்கய்யா. டேய் அதெல்லாம் சரி, அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? ஐயா பொழுது விடிஞ்சு பொழுது போனா பொண்டாட்டி பிரச்சனை தாங்கய்யா. ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறாயா. ஏதோ தப்பு செஞ்சுட்டான்னு 2 வார்த்தை காலையில பேசினோம்னா சாயந்தரம் போனா வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாயா. சாயந்தரம் சண்டை வந்தா காலையில எந்திரிக்கும் போது இருக்க மாட்டான், கிளம்பிடுவாங்கய்யா. என்ன கிளம்பி போயிடுவாளா? கிளம்பிடுவோன்னா எங்க? அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்கய்யா. ஒவ்வொரு தடவையும் அவளை கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதுக்குள்ள கண்ணு முடி பிதுங்கி போகுதுங்கய்யா. அவங்க அம்மா வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தாங்கய்யா இருக்கு, ஒரு 4 தெரு தள்ளி. ஏண்டா பொண்ணு எடுக்கிறவன் எவனாவது மாமையார் வீட்டு பக்கத்துலயே பொண்ணு எடுப்பானா? என்னங்கய்யா சொல்றீங்க? ஏண்டா சண்டையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் புருஷன் முன்னாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆதரவுக்கு அம்மா இருந்தா அங்கதான் பொம்பளைக்கு போவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அவங்க 2 பேரும் தள்ளி தள்ளி இருந்தாலே இந்த பிரச்சனை சரியா போயிடும். ஒண்ணு நீ வீட்டை மாத்திட்டு தூரமா போயிடு, இல்லன்னா உன் மாமியார் வீட்டை மாத்திடு. ஆனா பக்கத்துல மட்டும் இருக்காதீங்க, அது நல்லதில்ல. இனிமே ஒழுங்கா இருப்பங்கய்யா. சும்மா வார்த்தையில சொன்னா மட்டும் போதாது, செயல்லே இருக்கணும். போய் வேலையை பாரு. ரொம்ப நன்றிங்கய்யா. கூட்டிட்டு போடா. சரி பாவா, ஐயா சொன்ன மாதிரி ஒழுங்கா வேலையை பாரியா. போயா.
நந்தினி, வாட் இஸ் திஸ்? என்ன கேலண்டர் பார்த்துட்டு இருக்க? என்ன பாக்குற? சார் ஆ? அந்த சுதாகர் நம்ம பொங்கலுக்கு போனப்போ என்ன புடிச்சு பொய் கேஸ்ல உள்ள தள்ள பார்த்தானே. தட் ஓல்டு காய். அவன் இப்ப ஜெயில தானே இருக்கான். ஆமா சார், ஆ, 90வது நாள் வெளியே வந்துருவேன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னா. ஆ. இன்னைக்கு அவன் ரிலீஸ் ஆகுற தேதி சார். டுடே இன்னிக்கா? அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் ஜெயிலுக்கு போனப்போ ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினா. ஆ? இன்னும் 90 நாள்ல வெளியே வந்துருவேன், வந்த பிறகு உன்னையும் உன் குடும்பத்தையும் செதைச்சு சின்ன பின்னமாக்கிருவேன்னு மிரட்டினா சார். அதான் குறிச்சு வச்சேன். யார் அவனா? ஓ, இப்ப நீ இத பார்த்து அதை நினைச்சு பயப்படுறியா? ஆமா சார், ஆ? அவன் ரொம்ப மோசமான ஆளு. இப்போ ஜெயில இருந்து வேற வரான், மனசு முழுக்க வெறியோட வருவான். வந்து என் குடும்பத்தை எதுவும் பண்ணிட்டான்னா என்ன சார் பண்றது? நந்தினி, அவனை விடு நந்தினி. அவன் ஒரு செத்த பாம்பு. அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? அவனுக்கு எல்லாம் போய் நீ பயமே படாத. இல்ல சார், நீங்க அந்த ஆளை பத்தி தப்பா கணக்கு போடுறீங்க. அவன் மானவ மானத்துக்கு அஞ்சாதவன், என்ன வேணாலும் பண்ணுவான் சார். ஊர்ல தங்கச்சி பாட்டி எல்லாரும் தனியா வேற இருக்காங்க. இவன் போய் ஏதாச்சும் செஞ்சுட்டான்னா எனக்கு அதை நினைச்சுதான் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. இரு இரு இரு.